இங்க இருக்கக்கூடிய குழந்தைகள்ல எந்த குழந்தை சிரிக்குதோ அந்த குழந்தைய ஃபேமிலிக்கும், எந்த குழந்தை சிரிக்கலையோ அந்த குழந்தைய மேனேஜ்மெண்ட்டுக்கும் அனுப்புறாங்க. அதுல ஒரு குழந்தை சிரிக்காம இருக்கும். அத மேனேஜ்மெண்ட்டுக்கு அனுப்பி கோட் சூட் எல்லாம் போட்டு கையில சூட்கேஸையும் பால் பாட்டிலையும் குடுத்து இப்ப அதோட கேபினுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அங்க இவன் மட்டும் தான் இருப்பான்னு பார்த்தா அங்க ஏகப்பட்ட குழந்தைங்க அங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே சமயத்துல ஒரு பையன் காலையில எந்திரிச்சு அவனோட கற்பனைய கண்களால பாத்துக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒரு டாக்ஸி வருது. அதுக்குள்ள இந்த கோட் சூட் போட்டு ஒரு குழந்தை இறங்கி நடந்து வந்துகிட்டு இருக்கு. இவன் வேகமா கீழே போய் பார்த்தா அவங்க அப்பா அம்மா அந்த குழந்தைய கையில வச்சிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுதான் உன்னோட தம்பின்னு சொல்றாங்க. அப்ப அந்த குழந்தை அழுக்கும். உடனே சோஃபால உட்கார வச்சு பால் பாட்டில கொடுப்பாங்க. அப்ப பால் பாட்டில பிடிக்க வேண்டாம்னு கையிலேயே ஒரு அடி அடிப்பான். இதுக்கப்புறம் தான் முழுசா மாதிரியே சந்திரமுகிய பாருங்கிற மாதிரி நைட்டும் பகலுமா இவனோட அட்டகாசம் பயங்கரமா இருக்குது. அதுலயும் இவனுக்கு ஏதாவது ஒரு பொருளை பிடிக்கல அப்படின்னா உலகமே ரெண்டா போற அளவுக்கு கத்துவான். இப்படியே அவங்க அம்மா அம்மா அந்த குழந்தைய கவனிக்கிறதுல வீட்டுல இருக்கக்கூடிய அந்த பையனை கொஞ்சம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிக்கிறாங்க.